கவனிக்கணும். நீங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 21 23 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய யா அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையில அவருடைய ஜனம் யாருன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவருடைய ஜனம் யார்? அவனுடைய பாவத்தை என் யோசுவா எண்ண மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை காணவே மாட்டார். இவன்ட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி யோசிக்க மாட்டார். ஏன்னா இவன் என் பிள்ளையாச்சே. நீங்க இங்க தாய் தோப்பன் நிறைய பேர் இருக்கிறீங்க. பிள்ளை தப்பு பண்ணிட்டான், கோபம் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு பிறகு பிள்ளை வந்து நிற்கிறான். அந்த தப்பை யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டோம். சரி போட்டோம், பிள்ளை தானே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணா என்ன, இப்போ பிள்ளை இல்லவா, இந்த எண்ணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் ஜனத்தினுடைய பாவத்தை நான் காண மாட்டேன். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. உங்க குற்றத்தை அவர் யோசிக்கிறது இல்ல. அவர்களுடைய தேவனாகிய யா அவர்களுடனே இருக்கிறார், கூட இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். விடுதலை கிடைச்சிச்சா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காண்டா மிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு உண்டு. தைரியம் நமக்கு தான் தைரியம் இல்லையே, இஸ்ரவேல்னு சொல்லுவோம், ஆனா தைரியம் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. கேட்டுக்கோ, இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாவாகிய யோசுவா மேசியாவை தொழுது கொள்வது உண்மையானால், அவரை தெய்வமாக ஆராதிப்பது உண்மையானால், உனக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த மந்திரவாதமும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். சேதப்படுத்தாது. எவன் வேணாலும் செய்யட்டும். யோசுவா அவ்வளவு பெரிய வல்லமையை உனக்கு கொடுக்கிறார். ஏன் ஏன்றது தெரியணும். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் நினைக்கிறேன். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, ஆமென், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாத்தீங்களா? ஏன் உனக்கு இந்த கிருபையை, இந்த வல்லமையை, இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். முடியுமா? இப்ப நீ இன்னொன்னுக்கு அடிமை ஆகணும். அடிமை இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் எல்லாத்துலையும் முதன்மையானதான் இருப்பேன், முடியாது. யாரோ ஒரு இடத்தில் அன்பின் நிமித்தமாக அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் குணத்தின் நிமித்தமாய் அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் பாசத்தின் நிமித்தமாய் அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் உறவின் முறையை குறித்து அடிமையாக இருப்போம். இல்லையா? என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெளியில தான். வீட்டுக்குள்ளால உறவின் முறையில் எங்கேயோ ஒரு ஆளுக்கு நாம் சரண்டர் ஆயிருப்போம். இதைத்தான் தேவன் சொல்றாரு. என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நீ நீதிக்கு அடிமையா இருக்கணும். முடியுமா? அதான் எம்பெருமான். நான் ஆராதிக்கிற தேவன் நீதிபரர், அவருக்கு நீ அடிமையா இருக்கணும். அந்த அடிமையா இருந்தா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் சரி, அது பண பிரச்சனையா, பொருள் பிரச்சனையா, பிசாசு பிரச்சனையா, எதுவா வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. அப்ப நீ நம்பணும். ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை நீ நம்பணும். அதுக்குதான் சொல்றாரு. கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில வரணும். அப்ப நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும். அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், சும்மா இல்லை. அவர் கொடுக்கிறேன்னு சொன்னா சும்மா கொடுத்துட மாட்டாருங்க. கொடுக்கணும்னா நீ அவரை சார்ந்து இருக்கணும்.
இன்னைக்கு எல்லாரும் உடனே வாக்குத்தத்தம் கிடைச்சா உடனே வாக்குத்தத்தத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு, ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டார், இதன்படி நடத்துவார். எங்கேயாவது ஒன்று நடத்தியிருக்காரா சொல்லு? இன்னைக்கு எல்லா பாஸ்டர்மார்களும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இந்த வாக்குத்தத்தம் படி நடக்குதான்னு கேட்டா இல்லையே. ஆனா அடுத்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் வந்துருது. என்ன காரணம்னு கேட்கிறேன். முதல்ல வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் நீ அவருக்கு பிரியமானவனாய் இருக்கிறாயான்னு பார்க்கிறார். எனக்கு அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், என் தகப்பன் உன் தகப்பன். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றவே இல்லையே. உடனே சொல்லுங்க, இல்ல இல்ல நிறைவேற்றார். ஆமா, 1 வருஷம் காத்திருந்தானா, 2 வருஷம் காத்திருந்தானா, 5 வருஷம் காத்திருந்தானா, 10 வருஷம் காத்திருந்தானா, 25 வருஷம் காத்திருக்க பண்ணினார். அந்த காத்திருப்பில் 24 வருஷத்துக்கு பிறகுதான் அவன் உண்மை உள்ளவனாக மாறினான். அது வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? யார் யாருடைய பேச்சை கேட்டு ஓடுறான். 24 வருஷம் கழிச்ச பிறகு அவனுடைய உண்மையை பார்த்த யார் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்ப வாக்கு தத்தத்துல இல்ல, ஆசீர்வாதம் உன்னுடைய உண்மையில் இருக்கு. அல்லேலூயா. இதை புரியணும். முதல்ல நானும் கொஞ்ச நாள்ல என்ன வாக்கு தத்தத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பேன், எல்லாம் எடுத்து பார்த்தேன். என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமாவது மக்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்தேன். ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாளும் வரல. சரியா? அப்படி ஆசீர்வாதம் கொடுத்தா நிறைவேறுமான்னு கேட்டா இல்ல. அப்ப என்னதான் கொடுத்திருக்கிறாரு? ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி வருகிற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப எச்சரிப்புக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையில நான் இதுல பெருமைப்படுறேன். என் யா ஒரு நாள் கூட சொல்லியும் செய்யாமல் இருக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தை நிறைவேறலையே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்? நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு கிடைச்சிருக்குமே. பிரிசியஸ்வா. ஏன்னா நம்முடைய வாக்குத்தத்தத்தை நீங்க வீட்டில் போய் இருந்து பாருங்க, பார்த்தா தெரியும். நீ அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படி இருந்திருந்தால் நிச்சயமாய் அவர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார். ஆனா ஏதோ கிடைக்காத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எங்க பெருக பண்ணுவார்? அதுக்கு தான் சொல்றாங்க, வானத்திலிருந்து என்ன கொடுக்கிறாராம்? இப்போ ஏதோ கொடுக்கிறாராமே, தெரியாதா உங்களுக்குலா? ஐயோ, எல்லாரும் தெரியும், கேளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் கேசட்டை கொடுக்கிறாரு, அப்புறம் குல்லா கொடுக்கிறாரு, அப்புறம் பேங்க்ல பணம் கொடுக்கிறாரு. எல்லாம் அங்கேருந்து பேங்க்ல பணம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. யோசிக்கிறீங்களா? நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. நான் பஸ்ல போவனா, நான் கார்ல போவனா, நான் பைக்ல போவனா? இல்லை, நான் பிளைன்ல போகணும். எப்படி? இன்னைக்கு பிளைன்ல போயிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? பிரைசியாசுவா இன்னைக்கு பிளைன்ல தான் போயிட்டு இருக்காரு. இதுதான் ஊழியம். நான் நேற்று இருந்தது போலதான் இன்றைக்கும் இருக்க வைத்திருக்கிறார் எம்பெருமான். அல்லேலூயா. ஏன்னா பணத்தினாலே மாறக்கூடாது, பொருள்னால மாறக்கூடாது, கிருபையினால மாறக்கூடாது, ஆசீர்வாதங்களில மாறக்கூடாது. எல்லா நாளும் ஒன்று போல இருக்கணும். அல்லேலூயா. என் யா உன்னிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அப்போ எடுத்துருவார். பிரிசியாசுவா